உடனே கொடுத்துடணும். நல்ல காரியத்துக்கு பணத்தை உடனே கொடுத்துருங்கள். என்ன தோன்றதோ கொடுத்து விடுங்கள். நாளைக்கு என்று போஸ்ட்போன் பண்ணாதீர்கள். போஸ்ட்போன் பண்ணி கொடுக்காத போயிட்டோம், மறந்து மகா பெரும் பாவமா. என்ன சார் நோட்டில் தானே கையெழுத்து போட்டேன், கொடுக்கல என்ன போச்சு அப்படி என்று நினைக்காதீர்கள். கொடுப்பதாக சொன்னதை கொடுத்தே தீரணும். புத்திசாலி கொடுக்கிறேன்னு சொல்லவே மாட்டான், அப்படியாவது இருக்கணும் இல்லைன்னா. ஆனால் கொடுப்பேன்னு சொல்லிட்டா கொடுத்தே தீரணுமா. அந்த நரகத்துக்கு போவேன் என்று நம்பாடுவான்னு சொன்னான். 10 சபதம் ஆயிடுதான். இத்தனை சபதத்துக்கும் அந்த பிரம்மரக்ஷஸ் அசையாம இருக்கு, விடமாட்டேங்கிறது. ஆனால் நம்பாடுவான் மேலே மேலே சபதத்தை அடுக்கி கொண்டே போறான். பிசாசே, இந்த பாவத்துக்கு கூட நான் அஞ்சாம வருவேன்னு நினைக்கிறியா? இன்னொன்று சொல்றேன் கேளு. ஒரு மனுஷன் அவனுக்கு 2 மனைவி கல்யாணம் பண்ணிட்டான். 2 மனைவி கல்யாணம் பண்ணிக்கலாமா? இருதார சட்டம் தான் பிடிக்குமேன்னா அது உங்களுக்கு எனக்கும் தான். பெரிய பிரமுகர்களை பிடிக்காது இல்லையா? அதை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருதார சட்டம் இருந்தால் அது இருதார சட்டம் இல்லாமல் 2 மனைவிகளை கல்யாணம் பண்ணிட்டு அதில் ஒரு மனைவி கிட்ட ரொம்ப அன்பு செலுத்தி இன்னொரு மனைவி கிட்ட கொஞ்சம் அன்பு குறைச்சலா செலுத்தினா அதுக்கு ஒரு நரகம் உண்டா. 2 மனைவியோட வாழ்றதே ஒரு நரகம், அது வேற சமாச்சாரம். அவன் சொன்னான், சம்ஸ்கிருதத்தில் ஒரு கவிஞன் சொன்னான், டாக்டர் துவயம் ரோகி விநாச கேத்து. 2 டாக்டர் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணினா பேஷண்ட் க்ளோஸ். வக்கீல் துவயம் வியாஜ்ய விநாச கேத்து. 2 வக்கீல் ஒரு கேஸை டீல் பண்ணினா கேஸ் பொங்கல், பொங்கல்லாம் போயிடுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், குருத்வயம் சிஷ்ய விநாசகது. 2 குரு இருந்தாருன்னா சிஷ்யம் உண்டு. இந்த குரு இப்படி சொல்லுவார், அந்த குரு அப்படி இவன் பிச்சுட்டு போயிடுதான் தலையை. அதே மாதிரி பாரியாத்வயம் பர்திரு விநாசகது. 2 மனைவி இருந்தால் கணவன் நிம்மதியாக இருக்க முடியாது.